அன்புக்குரிய திருச்சபையாரே, இன்றைய சிந்தனை வசனமாக 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பு திருச்சபையாரே, 2024 ஆண்டின் 10வது மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை வேளை முதலாக இந்த நேரம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்கிற ஒரு அனுபவத்தோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யவும், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கவும், நம்முடைய தேவைகளை மனம் திறந்து சொல்லவும், சாட்சிகளை சொல்லவும், சாட்சிகளை கேட்கவும், காணிக்கை படைக்கவும் ஆண்டவர் நல்ல கிருபைகளை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அருமையான நாளிலே உங்களோடு நாங்கள் பங்கேற்பதிலே உண்மையாகவே மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய திருச்சபையின் போதகரும் என்னுடைய அருமையான தம்பியுமாகிய ஆர்தர் பெனடிக்ட் அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய திருப்பணி காலங்களை தொடர்ந்த நாள் முதலாக மிக சிறப்பாக சீரிய எண்ணத்தோடு தங்களுடைய திருப்பணி விடைகளை செய்து வருவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஓரளவு நாங்கள் கிட்ட உள்ள மக்கள் தான். எனக்கு பாலப்பழம் மத்தியோடு அவங்களுக்கு குளைச்சல். அந்த அடிப்படையில் பல நிலைகளிலே நான் அவங்கள பார்த்துருக்கிறேன். பெரும்பாலும் அவங்க புத்தகமும் அவங்களுமா தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையிலே பேராய அளவிலும் கூட நூலகத்திலே சிறப்பு பணிவிடைகளை ஆற்றின அன்புக்குரிய போதகர், இறையல் கல்விகளை பெற்று சீரிய சிந்தனைகளோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நேராய் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே என்னை அன்போடு அழைத்த அன்பு போதரவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மனமோர்ந்த வாழ்த்துதலையும் நன்றியினையும் நான் தெரிவித்து கொள்கிறேன். இந்த நாளிலே இவ்விடத்திலே ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய் நானும் என்னுடைய திருச்சபையினுடைய அன்பான தம்பியுமாக இணைந்து வந்த வேளையிலே திருச்சபை மக்கள் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டீர்கள். உண்மையாகவே உங்களை பாராட்டுகிறேன். வந்த வேளையிலே மிக சிறப்பாக இசைக்கருவியை மீட்டி ஆண்டவரை உற்சாகத்தோடு பாடிக்கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை பார்க்கின்ற வேளையிலே வேறு பல திருச்சபைகளிலே கண்டிராத ஒரு சிறப்பு அம்சத்தை உங்களுடைய திருச்சபையிலே கண்டுணர முடிந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உற்சாகமாக திரளாய் ஆவியானுடைய கரங்களிலே தங்களை ஒப்பு கொடுக்கிற விதத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு தந்தை படகு ஓட்டுகின்ற பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய பணியாக காணப்பட்டது. படகை ஓட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? துடுப்பு வேணும் இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு துடுப்புல ஒரு வார்த்தை எழுதி இருந்தார், விசுவாசம் என்று சொல்லி. இன்னொரு துடுப்புல ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், கிரியை என்று சொல்லி. இந்த 2 வார்த்தைகளையும் பொறிக்கப்பட்ட 2 துடுப்புகளை அவர் பயன்படுத்தி தன்னுடைய படகை ஓட்டுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே பலருடைய எண்ணங்கள் உண்டு. சவாரிக்காக படகிலே ஏறுவதற்காக வருகிற மக்களுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி பலர் கேட்காமல் சென்று விடுவார்கள். ஒரு நபர் கேட்க துணிந்து விட்டார். அன்பு பெரியவரே, 2 துடுப்புகளை பயன்படுத்துகிறீர்கள். ஒரு துடுப்புல கிரி அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க, இன்னொரு துடுப்புல விசுவாசம் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. இதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி அந்த இடத்திலே கேட்டார். அதற்கு அந்த படகோட்டியான பெரியவர் பதில் சொல்லாமல் செய்கையினாலே ஒரு காரியத்தை செய்து காட்டினாராம். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய கரத்திலே இருந்த ஒரு துடுப்பை வைத்து என்ன செய்தாராம்?
என்ன செய்தாராம்? நல்ல வேகமும் அடிச்சாரு. அந்த படகு எங்க போகல, அந்த படகு முன்னேறி செல்லவில்லை. ஆனால் அதே இடத்துல என்ன செய்துட்டு இருக்கு? வட்டம் அடித்து கொண்டே இருக்கிறது. அந்த கையை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு கையில இருக்கிற துடுப்பை இல்லையா, அதை வேகமும் அடிக்கிறாரு. படகு என்ன செய்யல, நேரையா போகல, எதிர் திசையில என்ன செய்ய தொடங்குச்சு, அப்படியே சுற்ற ஆரம்பித்தது. அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார். நான் ஒரு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு மூத்த விசுவாசி, கிறிஸ்துவை அறிந்திருக்கின்ற நானாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் விசுவாசம் மாத்திரம் போதாது, கூடவே என்ன வேணும்? கிரியை வேணும். கிரியை மாத்திரம் போதாது, கூடவே என்ன செய்ய வேணும்? கிறிஸ்துவனுடைய விசுவாசம் வேண்டும். இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து அடிச்சா எங்க போவோம்? எங்க போவோம்? செல்ல வேண்டிய பாதைக்கு கடந்து செல்லும். அன்புக்குரியவர்களே, நான் எதற்காக இதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அவனுடைய வார்த்தைகளை கேட்பதனால் நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்பதனால மாத்திரம் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக மாறிவிட முடியாது. எங்கேயும் போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதோடு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதன்படி கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது இல்லையா? கிரியில்லாத விசுவாசம் அப்படிங்க செத்து போனது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நாம் இந்த இடத்திலே வளருவதற்காக எப்படி விசுவாசத்தோடும் கிரியைகளோடும் நாம் முன்னேறி செல்கிற வேளையிலே நம்முடைய இலக்கு என்ன இலக்கு தான்? எங்க போனோம்? நம்ம எல்லாருக்கும், யாருக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டாம் அப்படி சொல்றவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் தெளிவா தான் இருக்கீங்க என்ன இல்லையா? தெளிவா தான் இருக்கிறீங்க. எப்படியாவது என்ன செய்யணும்? எப்படியாவது என்ன செய்யணும்? எங்க போகணும்? தேவ ராஜ்யத்துக்கு இல்லையா? பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எல்லாரும் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக காணப்படுகின்றது. நாம் இன்று திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே இங்கு 2 உவமைகள் சொல்லப்பட்டுள்ளதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. காணாமல் போன ஆடினுடைய உவமை, காணாமல் போன வெள்ளி காசுடைய உவமையாக காணப்படுகின்றது. ஒரே பகுதியில 2 உவமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார் இல்லையா? இந்த பகுதியில தொடர்ச்சியாக சொல்லுகிறார். எதற்காக என்கிற கேள்வி நீங்க எப்போவாவது சிந்திச்சது உண்டா? இந்த பகுதியை படிக்கிற வேளையில இந்த 2 உவமைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எதற்காக சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க சிந்திச்சது உண்டா? சிந்திச்சது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டுன்னா ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. சரியா? ஓகே. எப்படியாக இருந்தாலும் இந்த வேளையிலே எதற்காக இந்த 2 உவமைகளும் ஒரே அர்த்தத்தை தருகின்ற, ஒரே காரியத்தை புரிய வைக்கின்ற உவமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி நாம் சிந்திக்க ஆயத்தப்படுகின்ற வேளையிலே லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தை படிக்கிற வேளையிலே 1 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையில் இங்கு ஒரு ஆயக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? ஆயக்காரர் இல்லையா? அவருக்கு பேர் தான் என்ன? சகேயு என்கிறதான ஆயக்காரருடைய தலைவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வையும் ஒரு பக்கத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஞாபகத்துல வச்சிருவோம். மீண்டுமாக இந்த 15ஆம் அதிகாரத்துல வருகிற வேளையிலே முதல் 2 வசனங்களையும் நான் படிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை, இயேசுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நம்மால் படிக்க முடிகின்றது. சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் இணைந்திருக்கின்ற ஒரு இடத்துல 2ஆம் வசனத்துல பரிசேயரும் வேதபாரகரும்
முறுமுறுக்கிறார்கள். எதற்காக? 2 குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி, 2 குற்றச்சாட்டுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக முன்னிறுத்தி என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்துகின்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒன்று, இந்த வசனத்தில் அழகா சொல்லுது, இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்றார் இல்லையா? பாவிகளை என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி, பாவிகளை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு தான் பிதாவாகிய கடவுள் மைந்தனாகிய குமாரனை இந்த உலகத்தில் என்ன செய்தாரு? ஏழை கோலமாய் தந்து அவர் வழியாய் மீட்பை பெற்று கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே முதல் குற்றச்சாட்டு, இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார். 2ஆம் குற்றச்சாட்டு, அது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுக்கு, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இல்லையா? என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுங்க? அவர்களோட சாப்பிட்றாரு, அவரு அங்கு போய் சாப்பிடாரு என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட இந்த இடத்திலே பதிவு செய்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், பாவிகளோடு சாப்பிடுகிறார் என்கிற 2 குற்றச்சாட்டுகளை அங்கு முன்வைக்கிற வேளையிலே அவருடைய உள்ளுணர்வுகளை உணர்ந்த யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 3ஆம் வசனத்தை படிப்பீங்கன்னா, அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை யாவது இல்லையா? யாருக்கு சொன்னது? பரிசேயரும் வேத பாரகரும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே யார் யாரெல்லாம் கிறிஸ்தவத்திற்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிற மக்கள் காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த ஓமையின் வழியாக சொல்லப்படுகிற ஆலோசனைகளாக காணப்படுகிறது. முதலாவது ஓமை இல்லையா? 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரையுள்ள பகுதிகளை படிக்கின்ற வேளையிலே ஒரு மனுஷனுக்கு இல்லையா, நல்லா நீங்க நல்ல தெளிவா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு இல்லையா, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனான். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இவ்விடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஒரு ஆடு என்று சொல்லி யாரை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? யாரை காணாமல் போன ஆடு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே முன்னிறுத்துகிறார் என்று நாம் சிந்திக்கிற வேளையில் தான் லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரத்தை நான் இடையில சொன்னேன், அப்படிதானே? காணாமல் போன ஆடு யாருதான்? யாரு சொல்லுங்க, சொல்லுங்க, புரிஞ்சுதா? லூக்கா 19 அதிகாரத்தில் யாரு? சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கிற வேளையிலே சகல ஆயக்காரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். இவனமாக ஆயக்காரர்களை ஆண்டவரண்டை சேர்ப்பதற்கும் அவர்களுடைய சமூகத்திலே செல்கிறார், அவர்களோடு உணவு உண்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற வேளையில் தான் இந்த 2 ஓமைகளையும் சொல்லுகிறார் இல்லையா? உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவராக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போச்சுன்னா அது என்ன செய்வார்? தேடி கண்டுபிடிப்பார். அந்த அடிப்படையில் காணாமல் போன ஆடு யாரு தான்? இந்த சகேயுவாக காணப்படுகின்றார். ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டுள்ளது? யாருக்கு ஒப்புமையாக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டுள்ளதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. எரிகோ பாதையிலே நற்செய்தியின் வழியாக காணாமல் போய் மறைந்து காணப்பட்ட சகேயு இல்லையா? மறைந்து காணப்பட்ட ஆடு எங்க இருந்தது சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்தது? மரத்துக்கு மேல இல்லையா? காட்டு அத்தி மரத்துக்கு மேல காணாமல் இருந்த அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து இல்லையா தன்னுடைய மந்தையோடு சேர்ப்பதுதான் அந்த மந்தையினுடைய தலைவனுடைய கடமை என்பதை இந்த இடத்திலே மிக அழகாக ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். அடுத்த ஓமையை நாம் சிந்திக்க ஆயத்தப்படுகின்ற வேளையிலே 8 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையில்
அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று சொல்லி இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை குறிப்பிடுவதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா? இதுக்கு முந்தின உவமையில ஒரு ஒரு சத்தமா சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒரு மனுஷன் சொன்னாங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஒரே இடத்துல 2 உவமைகளை சொல்லுகிற வேளையில ஒரு உவமையிலே தன்னை அல்லது கடவுளை மனுஷனாய் பாவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு மனுஷியாக இல்லையா? இறையியல் கல்வியில ஃபெமினிஸ்ட் தியாலஜி என்கிற ஒரு கல்வி உண்டு. ஆண்டவருடைய செயல்பாடுகளை பெண் வடிவிலே ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஒரு இறையல், ஒரு தியாலஜி. அந்த அடிப்படையிலே இந்த பகுதி ஒரு ஆழமான சத்தியத்தை உணர்த்துகின்றன. ஒரே இடத்துல தன்னை அல்லது கடவுளை ஒரு ஆணாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காண்பிக்கிறார். தன்னை ஒரு பெண்ணாகவும் காண்பிக்கின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. காணாமல் போன வெள்ளிக்காசு திருவிலியத்தில் நீங்க படிப்பீங்கன்னா திராக்மா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த திராக்மா என்பதற்கு பெண்கள் தங்களுடைய தலையிலே அணியக்கூடிய விலை உயர்ந்த வெள்ளி நாணயமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்திரீகளும் தங்களுடைய தலையிலே அலங்காரத்திற்காக வைக்கின்ற ஒரு வெள்ளி நாணயம் போன்ற ஒன்றைத்தான் திராக்மா என்று அழைக்கின்றார்கள். இவ்வளமாக நாம் காணாமல் போன வெள்ளிக்காசு என்றே நாம் வைத்து விடுவோம் இல்லையா? இந்த பகுதியில இயேசுநாதர் காணாமல் போன வெள்ளிக்காசு என்று சொல்லி யாரை சொல்றாங்க? யாரை சொல்றாங்க? யாரு? ஒரே ஆளுதான். வெரி குட். யாரு சொல்லுங்க, அங்கிருந்து சொல்லுங்க பாப்போம். யாரு தான் காணாமல் போன வெள்ளிக்காசு? யாரு தான்? நம்ம சகைவு தான். சரிங்களா? நம்ம சகைவு தான். தேடி வந்த அந்த ஸ்திரீ என்று சொல்லி தன்னை கடவுளை ஆண்டவர் இந்த இடத்திலே முன் நிறுத்துகின்றதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே நாம் தொலைத்து விடுகின்ற பொருட்களுடைய மதிப்பை பொறுத்து நாம் தேடுகின்ற தேடுதலின் தீவிரம் அதிகரிக்கும் குறையும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு நாள் நீங்க காலையில வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா வீட்டில் இருக்கிறீங்க. உங்க ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டாச்சு. அப்படி இருக்கிற வேளையில உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 நாணயம் என்ன செய்யுது? கீழே விழுந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டுது. கட்டிலுக்கு அடியில் என்ன செய்துட்டு, அல்லது பீரோக்கு அடியில என்ன செய்துட்டு, உருண்டு போயிட்டுது. அந்த வேளையில நீங்க வேலைக்கு போகாம அந்த ₹1 தேடுவீங்களா? வேலைக்கு போகாம அந்த ₹1 தேடுவீங்களா? வேலைக்கு போவீங்களா? சொல்லுங்க. வேலைக்கு போவீங்களா? அந்த ₹1 முக்கியம் இல்லை, அப்படித்தானே? ஃபைன். அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்தில் சிந்திக்கிற வேளையிலே நீங்க காலையில வேலைக்கு போக ரெடியா இருக்கிறீங்க. 1 பவுன் தங்க நாணயம் இல்லையா? 1 பவுன் தங்க நாணயம் காணாம போச்சு. நீங்க வேலைக்கு போவீங்களா? அந்த நாணயத்தை தேடின பிறகுதான் அடுத்த வேலை அப்படின்னு நினைப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். நாணயத்தை தேடுவீங்க இல்ல? தங்கம் விற்கிற விலைக்கு வேலைக்கு போனா ₹1000 தான் போவோம். இது விலை உயர்ந்தது என்று அந்த அடிப்படையிலே நாம் தொலைத்து விடுகிற பொருளினுடைய மதிப்பை பொறுத்து அதை தேடுதலுடைய தீவிரம் மாறுபடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இங்கு ஸ்திரீ ஆனவள் ஒரு வெள்ளி நாணயத்தை தொலைத்து விடுகின்றார். அது விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. எப்படியாவது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டில எல்லாம் பெண்கள் பொதுவா சொர இல்லையா? சொர வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? மிஸ் பண்ணியிருக்கீங்களா? உடனே எல்லாரும் காதுல செக் பண்றாங்க, இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். மிஸ் பண்ண உடனே நல்லா தேடுவோம், ட்ரெஸ் எல்லாம் உதறி உதறி தேடுவோம். கடைசியா ஒரு காரியம் செய்வீங்க கிடைக்கலனா. என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன செய்வீங்க?
ஒரு நல்ல விளக்குமாறு இல்லையா, விளக்குமாறுன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா, நம்ம க்ளீன் பண்ற துடைப்பம். அதை எடுத்து என்ன செய்வீங்க, எல்லா இடமும் அப்படியே கூட்டி ஒரு இடத்துல சேர்த்துட்டு அதில் என்ன செய்வீங்க, அப்படியே தேடி பார்ப்போம் இல்லையா. இது நம்முடைய வாழ்வு இயல்பாக செய்கிற ஒரு காரியம். இந்த இடத்திலும் ஒரு வெள்ளி நாணயம் காணாமல் போன வேளையிலே அந்த ஸ்திரீ விளக்கை ஏற்றி அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கும் என்ன செய்வா, அதை தேடுகிறவளாக காணப்படுவாள். அன்புக்குரிய இறை மக்களே, அதே போலதான் காணாமல் போன வெள்ளி காசாகிய யார, சகேயுவை அல்லது பாவியான மனிதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கும் அவர் என்ன செய்வாரு, என்ன செய்வாரு, என்ன செய்வாரு. இங்கு விளக்கு என்று சொல்லப்பட்டதை நாம் திருமுறை என்று சொல்லியோ அல்லது வேத வசனம் என்று சொல்லியோ எடுத்துக்கொள்வோம் இல்லையா. பாவங்களுக்கு அடிமையாகி மறைந்து போய் புதைந்து போய் காணப்படுகிறவர்களை ஆண்டவர் விளக்காகிய வெளிச்சமாகிய பாதைக்கு தீவமாய் விளங்கக்கூடிய அவருடைய வேத வசனங்களினாலே கண்டுபிடித்து பரலோக ராஜ்யத்திற்குரியவராய் மாற்றுகிற அளவுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, என்ன செய்ய மாட்டாரு, ஓய்வெடுக்க மாட்டார். அப்படித்தானே, உற்சாகமா செயல்படுகிற ஒரு அனுபவம். இந்த இடத்துல ஆடு மற்றும் காணாமல் போன வெள்ளி காசு இல்லையா. ஒரு ஆடு தன்னுடைய மந்தையிலிருந்து காணாம போச்சுதுன்னா எங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துக்கெல்லாம் மேய்ப்பன் போய் தேடி பார்ப்பாங்க. ஒருவேளை மேய்ப்பனால கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் ஆடு என்ன செய்யும், ஆடு சத்தம் போடும். அப்படிதானே, மே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும் இல்லையா. அந்த சத்தத்தை கேட்டாவது மேய்ப்பன் என்ன செய்திடலாம், போய் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த வெள்ளி காசு என்று சொல்லுகிற வேளையிலே நான் இங்க இருக்கேன்னு சொல்லாதால முடியுமா, முடியுமா, முடியாதா, முடியாது. அப்படித்தானே, மறைந்து இருக்கும். அதே போலதான் சகேயு ஆஸ்திகள் செல்வங்கள் வரி என்கிற நிலையிலே அவர் செல்வத்திற்கு அடிமையாகி மறைந்திருந்த சூழலிலே அவனை எப்படியாவது மீட்டு பரலோக ராஜ்யத்திற்குரியவராய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேடி கண்டுபிடிக்கின்ற நல்ல தெய்வமாக காணப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோ பாதையில வருகிறாங்க. காட்டத்து மரத்தில இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக சகையு மறைந்து நிற்கிறார். ஆண்டவர் அப்படியே வந்து நிற்கிறாரு. சகையுவே, என்ன செய், நீ இங்க இறங்கி வா, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், உனக்கு வீட்டுக்கு தான் நான் வரணும் இல்லையா. கூடவே பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் இருந்திருப்பாங்க. மீண்டும் இவர் எங்க தான் போறாரு, பாவிக்க வீட்டுக்கு தான் போறாரு. பாவிக்க வீட்டுக்கு போனா இவர் என்னதான் செய்வாரு, சாப்பிட தான் செய்வார் இல்லையா. சுத்தி நம்ம எப்பொழுது குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று நிற்கிற மக்கள் நடுவிலே பிதாவுடைய சித்தம் எதுவோ அதை மிக சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக கடவுள் தன்னை முழுமையாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செயல்படுகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. வசனம் 6 19வது அதிகாரம் 6 படிக்கிற வேளையிலே அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடனே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன செய்யறாங்க, முறுமுறைக்கிறான். 8ஆம் வசனம், சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய மனமாற்றம் தன்னுடைய இருதயத்திலே ஏற்படுகிற அளவிற்கு ஆண்டவருடைய அழைப்பு அவனை மாற்றினது என்பதை இந்த பகுதியிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, இந்த 8ஆம் வசனத்தை நான் கொஞ்சம் ஆழமா நான் சிந்திச்சு நான் அவனுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 8ஆம் வசனத்துல அழகாக சொல்லுவார் இல்லையா, ஆஸ்திகள்ல பாதியை நான் கொடுக்கிறேன், யார்ட்டையாவது அநியாயமா வாங்குறது உண்டானால் நாளத்தனையாக நான் என்ன செய்திருவேன், திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நாளத்தனையா திருப்பி கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு இதை ஒரு வாழ்வியல் அனுபவமாக்கி கொள்வதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கையாக இல்லையா, மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கையாக
தசம பாகம் என்கிற நிலையிலே, இல்லையா? திருமுறையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்க. நான் காணிக்கையை பற்றி பேச வரல, இந்த பகுதியை மாத்திரம் நான் அப்படி டச் பண்ணி கடன் செல்ல விரும்புகிறேன். எத்தனை கொடுக்கணும் கடவுளுக்கு? 10ல் 1 கொடுக்கணும், இல்லையா? இங்கே ஆண்டவர் சகேயுவை சந்தித்த வேளையிலே எவ்வளவு கொடுக்க தன்னை அர்ப்பணிக்கிறார் என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே 8வது வசனத்துல சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், இல்லையா? இந்த சகேயுக்கு அசையும் சொத்து அசையா சொத்து அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? கேள்விப்பட்டிருப்பீங்க. 1,00,000 இருக்கு, நீங்க மனசுல வச்சுக்கோங்க, சரியா? ஒட்டு மொத்தமா அசையும் சொத்தா இருந்தாலும் சரி, அசையா சொத்தாக இருந்தாலும் சரி, இதுவரையிலும் மொத்தமா சம்பாதிச்சது 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. தைத்தோட்டம் திருச்சி மக்கள் மேக்ஸ்ல ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், வர வழியில நிறைய பேர் சொன்னாங்க, சரிங்களா? நீங்க மேக்ஸ்ல புலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேக்ஸ்ல புலியா அல்லது எலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திடலாம், இந்த வேளையில நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? சகேயுக்கு மொத்தம் எவ்வளவு இருக்கு ஆஸ்திகள்ல? இது கற்பனைக்காக தான், சரிங்களா? பைபிள்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நின்று கேட்டக்கூடாது, பாஸ்டர்டையும் போய் கேட்டக்கூடாது, சரிங்களா? 1,00,000 இருக்கிறது, இல்லையா? அசையும் சொத்து அசையா சொத்தாக. இந்த இடத்துல சொல்றாரு, முதல்ல என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 1,00,000த்துல பாதி நான் என்ன செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா எவ்வளவு? 50,000, இல்லையா? 50,000 என்ன செய்கிறாரு அங்கே கொடுக்கிற ஒரு நிகழ்வு. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன். ஒட்டு மொத்தமா, இல்லையா? வரி வாங்குற இடத்துல கூட்டியும் வாங்கலாம், குறைச்சும் வாங்கலாம். அந்த காலத்துல மக்கள் இந்த வரி வசூலிக்கிற மக்கள்னாலே மிகுந்த வேதனைகளை சந்தித்தார்கள் என்று சொல்லி திருமறை வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அந்த அடிப்படையிலே இவர் ஒட்டுமொத்தமாக ஒரு 10,000, சரிங்களா? நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு 10,000 என்ன செய்திருக்கிறாரு, யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கின மொத்த மதிப்பு எவ்வளவு? 10,000 அப்படி மனசுல வச்சுக்கோங்க. எப்படி கொடுக்குறேன்? நாளத்தனியா கொடுக்குறேன், இல்லையா? 10,000 4 பெருக்கிற வேளையில எவ்வளவு வருது சொல்லுங்க? எவ்வளவுங்க? 70 40 40 அப்படிதானே? வெரி குட் 40. அப்போ மீதி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தசம பாகம் 10ல் 1 கொடுக்கணும். ஆனால் இங்கு சகேயு 10ல் எவ்வளவு கொடுத்தான்? 10ல் எவ்வளவு கொடுத்தாரு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்ல பாதி கொடுத்துட்டாரு 50,000. அடுத்தது 10,000 யார்ட்டையாவது வாங்கியிருந்தா, அநியாயமா வாங்கியிருந்தா அதை 4 கொடுக்குறேன், 40,000 போச்சு. 50 + 40,000 கூட்டினீங்கன்னா 90,000 வந்துட்டு, இல்லையா? மொத்தம் அவர்கிட்ட 1,00,000 தான் இருந்தது, இல்லையா? 10ல் எவ்வளவு கொடுத்துட்டாரு சொல்லுங்க? 10ல் ஃப்ரெண்ட் ரோ அழகா சொல்லிட்டாங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க பாபோம். 10ல் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க? 9, அப்படித்தானே? 10ல் 9 கொடுக்கிற அளவிற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவத்தை இந்த பகுதியிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மிகப்பெரிய மனமாற்றம் 9வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்கின்ற ஒரு மேன்மையை இங்கு கொடுப்பதை, இரட்சிப்பின் அனுபவத்தை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கட்டளையிடுகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அல்லேலூயா! நம்மிலே எத்தனை பேர் அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்வதற்காக அவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி எழுப்பி பார்த்து, நாம் ஒருவேளை நம்முடைய பிறப்பாலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே நாம் தூண்டப்பட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை ஒருபோதுமே விட்டு விடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே என்ன உண்டாயிருக்கும்? மிகுந்த
சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பதைப் போல இந்த உலகத்திலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் அறிவிக்கிற மக்களாய் மாற வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற விசுவாசம் மாத்திரம் போதாது, என்ன வேணும்? இன்னொரு துடுப்பு வேணும். அப்படித்தானே? என்ன துடுப்பு? கிரியை. அப்படித்தானே? கிரியை. இன்னும் அடுத்த ஸ்டேஜில் சிந்திக்கிற வேளையில வசனங்களை கேட்டா மாத்திரம் போதாது, அவற்றை அறிவிக்கணும். அப்படித்தானே? கேட்பது மாத்திரம் அல்ல, அதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மேல் எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. கடைசியாக உங்களுடைய சமூகத்திலே ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அன்புக்குரிய திருச்சபையாரே, உங்க வயசு உங்களுக்கு தெரியும். அப்படியா? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? 15 இருக்கலாம், 25 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம் இல்லையா? சிலவங்களுக்கு ஒரே வயசுல தான் 4-5 வருஷம் இருக்கும். அப்படித்தானே? வயசு 40, அடுத்த வருஷம் கேட்டாலும் வயசு 40, 2 வருஷம் தாண்டி கேட்டாலும் நீ அன்னைக்கே 40 தானே என்னன்னு கேட்டாலும் அப்படியா சொன்னேன், இப்போ 44 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலவேளை நம்ம வயசை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல விரும்ப மாட்டோம். அதனால நான் என்ன செய்ய விரும்பல, உங்கள்கிட்ட கேட்கல, சொல்ல விரும்பல. ஆனால் சிந்திப்பதற்காக உங்களுடைய மனதுல உங்க வயசை எண்ணி பாருங்க. உங்க வயசை எண்ணி பார்த்து ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க, 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண்டிற்கு ஒரு நபர் வீதம் ஆண்டவருடைய அன்பை ஆண்டவரை அறியாத நபருக்கு நான் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் இல்லையா? 15 வயசுனா நான் 15 பேருக்கு நான் ஆண்டவருடைய அன்பை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, 50 வயசுனா நான் 50 பேருக்கு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் தான் நான் சொன்னேன்? குறைந்தபட்சம் 1 தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்படி இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புங்க பார்ப்போம். கேள்வி எழுப்பினா, எனக்கு வயசு 50, நான் 50 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறேனா? கேளுங்க பார்ப்போம். உங்களுக்குள்ளாடியே நீங்க கேளுங்க பார்ப்போம். அந்த கேள்விதான் நம்மை மிகப்பெரிய மனமாற்றத்திற்கு நேராய் அழைத்து செல்லுகிற ஒன்றாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஆராதனைகளிலே பங்கு பெறுகிறேன், கடந்து செல்கிறேன், குடும்ப பணிவிடைகளை செய்கிறேன், உலக பணிவிடைகளை செய்கிறேன், மீண்டுமாய் ஆராதனைகளிலே வருகிறேன், கடந்து செல்கிறேன் என்பது அல்ல இல்லையா? என்பது அல்ல. இது எல்லா மக்களும் செய்வாங்களே, அவங்க கடவுளை அப்படித்தானே செய்துட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஆண்டு இந்த உலகத்துல இத்தனை வருஷம் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு. என்னுடைய வயசிற்கேற்ற எண்ணிக்கையில நான் ஆண்டுடைய அன்பை அறிவியாமல் இருப்பது எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? நீங்க ஆண்டவருக்கு செய்கிற துரோகமாக, நாம் ஆண்டவருக்கு செய்கிற துரோகம். எனக்கு வயசுக்கேற்ற எண்ணிக்கையில நான் ஆண்டு அன்பை சொல்லி இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாள் இல்லையா? அக்டோபர் மாதம் எத்தனாவது நாள்? 12வது நாள். நீங்க கலண்டர்ல என்ன செய்யணும்? எழுதி போடணும். திருச்சபை போதர் வழியாக, திருச்சபை வழியாக ஆண்டவர் தந்த ஒரு உபவாச கூடுகையிலே நான் தீர்மானம் எடுத்துக்கொண்ட நாள் இல்லையா? என்ன தீர்மானம் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? என்ன தீர்மானம்? ஆண்டுடைய அன்பை அறியாத ஜனத்திற்கு நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். கூடிய மட்டும் உங்க வயசுக்கு ஏற்ற எண்ணிக்கையில் நீங்க என்ன செய்திருங்க, சீக்கிரமா சொல்லிருங்க. சரிங்களா? ஆண்டவர் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். எனக்கு யாரும் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் வழியாக உங்களை எச்சரிக்கிறார். இனி காலம் செல்லாது என்பதை அறிந்திருக்கிறோம். COVID-19 தொற்று இல்லையா? மறக்க முடியாத ஒரு பெரிய சவாலை உலகமே சந்தித்த ஒரு காலம். அந்த காலத்துல தான் நான் இறையியல் கல்வி கண்ணுமுலா, அதனால கொஞ்சம் மலையாளம் எனக்கு தெரியும். கேரளா யுனைடெட் தியாலஜிக்கல் செமினரியில் தான் நான் பிடி படித்தேன். அந்த அடிப்படையில் மெடிக்கல் காலேஜ் பக்கம்தான் அந்த கல்லூரி இருக்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தனால அந்த நிர்வாகம் எங்களை ஃபிசிக்கலாக கிளாஸுக்கே கூப்பிட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஃபைனல் இயர் மட்டும் அங்கே தான் இருந்தோம்.
ஆம்புலன்ஸ் அங்க போகும் இங்க போகும், ஃபுல்லா சவுண்டு கேட்கிற வேளையிலே, நினைக்கிற வேளையிலே ஏதோ ஒரு நபர் இந்த ஆம்புலன்ஸ்க்கு உள்ளதாக உயிருக்கு போராடி துடித்து கொண்டு மூச்சு விட முடியாமல் துடித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இவைகளை எல்லாம் தாண்டி நீங்களும் நானும் இல்லையா, மிச்சம் கடவுள் வச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்ல போனா உண்மை, அப்படித்தானே? உங்களை என்னையும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் மிச்சம் வச்சிருக்கிறார். எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? எதுக்கு? சும்மா இருந்துட்டு போறதுக்கா? சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கா? சொல்லுங்க. சும்மா இருந்துட்டு போறதுக்கா? சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கா? இல்லவே இல்லை இல்லையா? தம்முடைய சித்தத்தை எப்படி ஒரு மனுஷன் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற அளவிற்கும் அதை தேடி திரிந்து அதை கண்டுபிடித்து தோளிலே இட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வருவானோ, எப்படி ஒரு ஸ்திரீ காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்து சந்தோஷம் அடைவாளோ, அதே போல ஆண்டவரை அறியாத மறைக்கப்பட்ட சூழலிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் உலகத்திலே உண்டு. ஆமான்னு பாஸ்டர் பிள்ளைன்னு சொல்றாப்ல. அந்த அனுபவத்துல நான் வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, உம்முடைய சேவைக்காய் நீர் என்னை அழைத்திருக்கிறேன், இந்த உலகத்திலே உயிரோடு வைத்திருக்கிறேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் என்ன செய்வேன்? உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் மாத்திரமல்ல, உம்மையே என்ன செய்வேன்? அறிவிப்பேன் என்கிற இந்த தீர்மானத்தோடு இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற நம்மிலே எத்தனை பேர் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வீர்களோ, உங்கள் அனைவருக்கும் இந்த உபவாச கூடுகை அர்த்தமுள்ள உபவாச கூடுகையாக, ஆசீர்வாதம் நிறைந்த உபவாச கூடுகையாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்களைப் போல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தனக்காய் ஊழியம் செய்வதற்காய் பல வேளைகள் நினைக்கிறோம். ஊழியம் செய்வதெல்லாம் அது பாஸ்டருக்கு வேலை, ஊழியம் செய்வதெல்லாம் அது யாருக்க வேலை? மிஷனரிகளுக்கு வேலை என்று நாம் நினைக்கிறோம். ஒரு இறையனாளர் அழகாக சொல்வாரு, ஒருவன் ஞானஸ்தானம் ஒரு திருமுழுக்கு பெற்று ஒரு திருச்சபையின் அங்கத்தினராய் மாற்றப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவருடைய சீடனாக காணப்படுகிறான். ஏசப்பாக்க சீடர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னு நமக்கு தெரியும், அப்படித்தானே? நமக்கு தெரியும் என்னெல்லாம் செய்தாங்க. கிறிஸ்து நிமித்தம் பாடுகளை அனுபவித்தாங்க, அடிக்கப்பட்டாங்க, பல்வேறு நிந்தனைகள், அவமானப்படுத்தப்பட்டாங்க, சிலுவையில அறிந்து கொல்லப்பட்டாங்க, தலைகீழா அறிந்து கொல்லப்பட்டாங்க, கல்லறிந்து கொல்லப்பட்டாங்க, தோலை உரிச்சி கடல்ல போடப்பட்டாங்க. இவனமான கஷ்டங்களை அனுபவித்த சீடர்கள் நடுவிலே நம்ம எல்லாரும் யாருதான்? நம்ம எல்லாரும் யாருதான்? ஏசப்பாவுடைய சீடர்கள் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சீடர்கள். ஒரு காலத்துல நானும் இதே போல ஒரு உபவாச கூட்டத்துல என்னுடைய தாய் திருச்சபையில இருந்தவன் தான் இல்லையா? இதே போல பாடற் குழுவில இருந்தவன் தான், ஓய்வு நாள் பாடசாலையில சண்டே கிளாஸ்ல இருந்தவன் தான். ஆண்டவர் அழைத்து பயன்படுத்துகிறார் இல்லையா? உங்களை போல ஒரு மனுஷன் தான் இல்லையா? உங்களை போல ஒரு மனுஷன் தான். அந்த அடிப்படையிலே நம்ம எல்லாரும் ஆண்டுடைய திருப்பணிவிடைகளை, ஆண்டுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு இந்த இடத்திலே நம்மை முழுமையாய் ஆண்டு சமூகத்திலே தாழ்த்துகின்ற வேளையிலே, ஆவியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற வேளையிலே நிச்சயமாய் ஆண்டு சித்தம் என்னதென்று ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிற அந்த அனுபவத்திலே நாம் வளர்கிற வேளையிலே, செயல்படுகிற வேளையிலே நிச்சயமாய் நம் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம், நம் நிமித்தம் பரலோக ராஜ்யம் கட்டப்படும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நல்ல அர்ப்பண சிந்தனைகளோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபை நம் ஒவ்வொரு பேரையும் தாங்கி வழி நடத்துவதாக.
ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், இயலாதவர்கள் அமர்ந்த நிலையிலே